ஹாய் வெல்கம் டு V2 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருப்பீங்க. சேம் அதேமாரி மாவு போட்டு நல்லா பிசையணும். இந்த கோதுமை சப்பாத்தியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லேயர்ஸாக வரும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க எப்படி மாவு போட்டு பிசைஞ்சுன்னு இருக்காங்க நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. எண்ணெய் போடணுங்க, உப்பு போடணும், எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். ஸோ நீங்கள் எவ்வளோ மாவை போட்டு நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வரும். ப்ளஸ் லேயராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயின் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, சப்பாத்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்தமாரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். ப்ளஸ் சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நல்லா அப்படி பிசையணும். நீங்கள் எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோவும் சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஸோ அப்படி போட்டு நல்லா அடிக்கணும். நீங்கள் இன்னொன்று வந்து உங்களுக்கு நல்லா பிசையறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்னா நீங்கள் இந்தமாரி ஒரு கடாயை எடுத்துக்கலாம், ஒரு பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் பிசையறதுக்கு. பாருங்கள், அப்படி நல்லா அடிக்கணும் போட்டு. எவ்வளோ நீங்கள் ஜோராக அடிக்கிறீங்களோ, எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஐட்டம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தமாரி செஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கோதுமை மாவு மேலே போட்டு இது வந்து திரட்டணும். இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பிசைஞ்சிங்களோ அங்கே திரட்டுறது கூட அவ்வளோ சாஃப்டாக க்ளீனாக பாருங்கள். ரொம்ப உட்காந்து போகாமல் க்ளீனாகும். ஸோ மெயின் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பிசைறதில் தான் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணணும். அப்புறம் மடிப்பு பாருங்கள், 2 மடிப்பு இப்படி மடித்து, அப்புறமா இந்த பக்கம் 2 மடிப்பு மடித்து அதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கணும். இதேமாரி எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சேம் அந்தமாரி மடித்து வச்சதை எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு இது வந்து செகண்ட் நம்ம திரட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக தவாவில் போட்டு சப்பாத்தி செய்வோம். அவங்க வந்து லைட்டாக தான், நார்மலாக தான் அவங்க திரட்டுறாங்க. எவ்வளோ க்ளீனாக பாருங்க. ஸோ இப்படி திரட்டுறதுனால உங்களுக்கு சாஃப்டாகவும் சப்பாத்தி வரும், ப்ளஸ்ஸு லேயராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க. ஆச்சுங்களா? இப்போ கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனது திருப்பி போடணும். சுட்டுந்துமே திருப்பி போடணும், எண்ணெய் பண்ணணும். ஜாஸ்தி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பேர் அது அப்படியே கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும் அப்புறமா திருப்பலான தப்பு. ஸோ இது தான் கரெக்டான ப்ரொசீஜர். திருப்பி போட்டு வந்து திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒவ்வொருத்து தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ஆயில் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டான நல்ல லேயர்ஸ் இருக்கிற சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தி நீங்கள் வந்து சட்னி கூட சாப்பிட்லாம், கலக்காய் சட்னி கூட, தக்காளி சட்னி கூட, முட்டை சட்னி கூட, இல்லை நான்வெஜ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை V2 சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் பிரித்து காட்டுறோம் பாருங்கள், இந்த சப்பாத்தி எப்படி லேயர் வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு எப்படி சாஃப்டாக பாருங்கள் எடுத்தாங்களா? ஃபஸ்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மடிக்காம எது உடையில பாருங்கள் சப்பாத்தி. இப்போ பாருங்கள், நல்ல லேயர்ஸாக இருக்குங்களா? ஸோ இந்தமாரி செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வெரி ஈஸி, டேஸ்டி.
வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.